உங்களில் எத்தனை பேத்துக்கு எமோஷ்னல் ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் மேட் இன் கொரியா மூவி நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். ரொம்ப எமோஷ்னலாக டச்சிங்காக இருந்ததுங்க. அதில் எல்லா கேரக்டரும் நல்லா இருந்தது. பட் எனக்கு பர்டிகுலராக யாரை பிடிச்சிருந்ததுன்னா, அந்த பாட்டிக்கும் ஹீரோயினுக்கும் உண்டான ஒரு நட்பு. ஒரு பேத்தியாகவே அவளை நினச்சிக்கிட்டு அவளோட கஷ்டத்தெல்லாம் தான் கஷ்டமாக எடுத்துக்கிட்டு அவங்க அவளை பார்த்துக்கிட்ட விதம், கேர் பண்ணிக்கிட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. என்னோடய பாட்டியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஜாப் கிடச்சி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது நான் தனியாக இருக்கக்கூடாதுன்னு என் கூடயே வந்தவங்க என் பாட்டி. எனக்காக சாப்பிடாமல் தூங்காமல் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. எப்போ நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வரணும் அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணி நான் எத்தனை மணிக்கு வந்தாலும் என்னோட சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. நான் செய்கிறது எதெல்லாம் நல்லது கெட்டதுன்னு எனக்கு எடுத்து சொல்லுவாங்க. நம்மளோட பெரியவங்க தாத்தா பாட்டி நம்மளோட இருக்கிறதெல்லாம் ஒரு வரம் தான் இல்லை. எனக்கும் அந்த வரம் கொஞ்ச நாள் கிடச்சிது. ஆனால் ரொம்ப நாள் நீடிக்கலை, சீக்கிரமாகவே போயிட்டாங்க. அந்த மாதிரி உங்களில் எத்தனை பேர் உங்கள் பாட்டி தாத்தாவை மிஸ் பண்ணுறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.